கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்க சபை குடும்பத்தையும் கண்ணன்மணியை போல நீர் பாதுகாத்து எத்தீங்கும் அணுகாதபடி ஆண்டவரே, தீங்கு நாளில் எங்களுக்கு ஒரு சர்வ வல்லருடைய நிழலாக இருந்து எங்களுடைய தலைகளை உடைய பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவரே, முதலாம் வாரத்துல முதலாம் நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வந்து ஒரு மனத்தோடு உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகமா இருக்க போகிறது ஆண்டவரே. எங்க அனைவருக்கும் ஒரு மனத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒரு மனமாக உம்மை துதிக்கும் போது ஆராதனை செய்யும் போது ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தின் வல்லமையால் எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை முழுமையாக உம் கரத்துல ஒப்படைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. யூ டேக் கண்ட்ரோல் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவனாந்திரத்தில் ஜெயம் காட்டி உன்னை இனிதாய் வாழ்த்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம். சொல்லுங்க மரண நடத்திடுவார். நாதி தேவரின் அடைக்கலம், நித்திய ஆதாரமே. நாதி தேவரின் அடைக்கலம், ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, இருவை கூர்ந்து சமாதானத்தில் உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அடைக்கலமே அவர் நித்தியப்போ எங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் ஆற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். Sing. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே.
ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மன்னாந்திரமான வாழ்வு செழிப்பாய் மாற்றினேன், துக்கம் எல்லாம் இன்பமாக்கினே. மன்னாந்திரமான வாழ்வு செழிப்பாய் மாற்றினே, துக்கம் எல்லாம் இன்பமாய் மாற்றினே. தேவரீர் உங்க அன்புக்கு ஈடாக என்னத்த எதை நான் சொல்லுவேன். நல்லவர் நீதானே, உம் ஜனங்களை நீ நேசிப்பது போலவே இந்த உலகத்தில் எங்களை நேசிக்க யாரும் இல்ல. நீரேதான் என் தேவனாகிய கர்த்தர். நல்லவரே செய்யா ஜபத்தை கேட்கிறீர், எங்க ஜபங்களை கேட்டு எங்க இதயங்களின் விருப்பங்களை நீ நிறைவேற்றி நடத்திடுவீர். இன்று நான் ஜெபிக்கிறேன், இந்நாளில் ஜெபிக்கிறேன், ஓய்வு நாளில் ஜெபிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்க பாதத்தில் நான் வந்து விழுந்து கூப்பிடுகிறேன். கர்த்தாவே கர்த்தாவே, ஜபத்தை கேட்பவர் என் ஜபத்தை கேளுமே. ஜபத்தை கேட்பவர் ஜபத்தை கேட்பிரே, எங்க ஜபங்களை நீ கேட்பிரே. ஜபத்தை கேட்பவர் ஜபங்களை கேட்பிரே, எங்கள் ஜபங்களை நீ கேட்பிரே. இந்நாளில் எங்களின் இதயத்தில் உள்ள பாரங்களை வைக்கிறோம். எங்க பாரங்களை நாங்க வைத்ததினாலே எங்க பாரங்களை நீ சுமதி. எங்க பாரங்களை உன் பாதத்தில் வைத்ததினால் எங்க பாரம் இனி உங்க பாரமே. 2000 வருஷம் முன்பாக எனக்காக என் பாரங்களை சுமந்திரேன். இன்று நான் ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்துக்காக. 2000 வருஷம் முன்பாக சுமந்தி, இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்துக்காக. 2000 வருஷம் முன்பாக சுமந்தி. ஏசப்பா இயேசுவே, உங்களின் அன்பு அவைகளுக்கு ஈடாக நான் எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. உமக்கு நான் என்ன செய்வேனோ? நான் எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. உமக்காய் நான் என்ன செய்வேனோ? நான் எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாய் நான் எதை செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை. நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாய். ஜபத்தை கேட்பவர் ஜபத்தை கூறுகிறேன், ஜபத்தை கூறு என்றீரே. நாங்கள் ஜபிக்கிறோம் ஜபத்தின் வல்லமை கர்த்தாவே நாங்கள் நிச்சயமாய் காண்போம். நாங்கள் ஜபிக்கிறோம் ஜபத்தின் வல்லமை கர்த்தாவே நாங்கள் நிச்சயமாய் காண்போம். தாவீது கருதின
கிருபை எங்களுக்கு வேண்டும் என்றோம். கர்த்தாவே, இது மாத்திரம் எங்களின் ஜெபமே, எங்கள் ஜெபத்தை நீ பூர்த்தியாக்குமே. கர்த்தாவே, இதுதானே எங்களுடைய ஜெபம், எங்கள் ஜெபங்களை பூர்த்தியாக்குமே. செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களிடத்தில் நாங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கும் ஜெபத்தை கர்த்தாவே கேட்டருளும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. கர்த்தாவே, ஜெபிக்கிறோம், ஜெபத்தை கேளுமே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. கர்த்தாவே, கர்த்தாவே, கூப்பிடுகிறேன் உம்மையே. தாவே, எங்களுக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு இறங்கும். சொல்லுங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்காக இறங்கும். கர்த்தாவே, உங்களை இன்னும் அழைக்கிறேன். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, உங்களை நான் அழைக்கிறேன். தேவ தூதர்களும் எங்களின் சத்தத்தை உம்மிடத்தில் கொண்டு வந்து எங்க விண்ணப்பங்களை உங்க பாதத்தில் வைத்து அதை நீர் எங்களுக்காக செய்வீரே. எங்களின் விண்ணப்பத்தை உங்கள் பாதத்தில் வைத்து அதை எங்களுக்கு நீர் செய்வீரே. சத்ருவே, சத்ருவே, எந்த மட்டம் நீ எங்களை துக்கப்படுத்த நினைக்கலாம், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, முடியாது. கர்த்தர் கிருபை எங்கள் மேல் உள்ளது. உன்னாலே ஒன்றும் எங்களை செய்ய முடியாது. அக்னி மதிலுக்குள்ளே நாங்க இருக்கிறோம். நாங்களும் குடும்பமும் அக்கினி மதிலுக்கு என்னாலும் இருக்கும்படி அவர் வாக்கு கொடுத்தாரே, வாக்கை நிறைவேற்றுவார். வாக்கை நம்பி வார்த்தை நம்பும் ஜனங்கள் நாங்கள். அவர் வாக்கு கொடுத்தாரே, வாக்கை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தத்தையும் நாங்கள் நம்பும் ஜனம். சாத்தானின் கிரியைகள் எங்களுக்கு விரோதமாய் செயல்படாது என்றாரே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது, 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 வாய்க்காது. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது, 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 வாய்க்காது. இந்த தேவன் எத்தனையோ நன்மைகளை சிறு வயது முதல் செய்தாரே. அவைகளை நினைக்கும் போது கர்த்தாவே, நீர் எவ்வளவு எவ்வளவு பெரியவர் என்பேனே. அவைகளை நினைக்கும் போது கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவர், பெரியவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதகான நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் நாடைக்காலமே, அவன் தீயப்போ எங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் நாடைக்காலமே, அவன் தீயப்போ எங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ அன்பே. கனக பாதை காரிருளில் தூய தேவ அன்பே. மகிழ்ச்சி தலைமை இருக்கும் சந்ததம். Oh, Rabana Kariandro, come on, sing. Oh, this God. Oh, hallelujah.
His mercies endureth forever. Oh, இப்போவி யாத்திரை. Come on. இப்போவி யாத்திரை. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். ஓ சஞ்சலம் தவிப்பு மோய்ந்து போவோம். Oh, this God is my God, everlasting, everlasting, everlasting God, everlasting God, everlasting God. Oh, the Ancient of Days. Oh, Ramana Kanyandro, Niakanyandro, Niakanyandro. In the name of the Mulla. Oh, Ramana Kanyandro, Niandro. Oh, Ramana Kanyandro, Niandro. Kirubai Megam, Kirubai Megam. கிருபை மேகமே ஓடி வாங்க. கிருபை மேகம், கிருபை மேகம், கிருபை மேகமே ஓடி வாங்க. உங்க மேகத்துக்குள் நான் மறைந்திருக்க, உங்களுக்குள் நான் பாதுகாப்பா இருக்க. உங்க மேகத்தில் நான் ஒளிந்திருக்க, உங்க கிருபைக்குள் பாதுகாப்பாயிருக்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளால் எங்களை ஓடுவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளினால் என்னை ஓடுவேன். இதுவரை உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண்ணும்மை காண்கிறது. அதிகாலை நேர இன்பமே. ஏந்திரோ நியாக்கானி ஆந்திரோ. அதிகாலை நேர இன்பமே. ஓ எருசலேமே, ஓ ஜேக்கப், ஓ யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். You shall be built back again. Yandra kan yandro, yandra kan yandro. Oh Israel, oh Jacob, oh யாக்கோபின் சந்ததியே, யாக்கோபின் சந்ததி என்று பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனமே, உன்னை புறக்கணித்த ஜனங்க மத்தியிலே, களிமண்களாக இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே முத்தாக இருக்கிற உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறேன். நீ பிரகாசிப்பாய், நீ எழுவாய், நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னை கீழே தள்ள ஒருவரால முடியாது. வலது பக்கமும் இடது பக்கமும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறதை நீ அறிந்து கொள். நீ தள்ளாட அவர் விடமாட்டார். உன் கால் சறுக்க அவர் விடமாட்டார். உன் கால் சறுக்க எதுவாயிருக்கிற நேரத்தில் உன் கால்களை தள்ளாட விடாதபடி பிடிக்க தேவ தூதர்களை கைத்தற வைத்திருக்கிறார். சத்துருவானவன் உனக்கு விரோதமாக எழும்பலாம். அவனை குறித்து நீ பயப்படாதே. அவனை குறித்து slightly slower. Hallelujah. When I'm speaking, slightly slow the sound. Hallelujah. சத்துருவானவன் அநேக விதமான ஆயுதங்களோடு உனக்கு விரோதமாக நிற்கலாம். ஆனா நீ என் தாசன். இஸ்ரவேலே, என் ஜனமாகிய யாக்கோபின் சந்ததியே, நான் உன்னை எப்படி மறப்பேன்?
ஜனங்களுக்குள் நீ விசேஷித்தவன் அல்லவா? ஜாதிகளுக்குள் நீ விசேஷித்த ஜாதி அல்லவா? ஜனங்களுக்குள் நீ விசேஷித்தவன் அல்லவா? ஜாதிக்குள் நீ விசேஷ ஜாதி அல்லவா? நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். உன்னை இடித்து போட்ட ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். உன்னை இடித்து போட்ட ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை கட்டுகிறதை, கர்த்தர் உன்னை கட்டுகிறதை அவர்கள் கண்கள் காணும். நீ எழுந்து நின்று நிற்கும் போது மலைகள் நடுங்கும், குன்றுகள் ஒதுங்கி வழிவிடும். இதோ கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தாசன், அவர் மலையின் மேல் ஏறி வருவார். அவருக்கு முன்பாக அவருடைய தூதர்கள் செல்வார்கள். அவரோ இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோட இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பாக செல்வார். நாம் விசேஷித்தவர்கள், யுத்த சேனையில் இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் எங்கும். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டிலும் ஏந்திராக்கா ஏந்திராக்கா வாழ்க 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 இறை மகனேசு. Come on, shout. வல்லமையுள்ளவர் மரித்துயிர்த்தெழுந்தாரே. ஒன்றுமில்லாத ஜனங்களை நீர் எழுப்ப நீர் சித்தம் கொண்டு இங்கேயா வந்தீர் ஐயா. ஒன்றுமில்லாத என்னையும் நீர் எழுப்பி உங்க பலத்தினால் என்னை நிரப்புகிறீர். Come on, sing. Sing, sing, sing. You also sing. இறை மகனேசு கர்த்தருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீயோ தெருக்களில் ஓரமாய் நடந்து நீயோ என் சித்தத்தை செய்தாயே. சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட என் தாசனே, என் தாசனே, தெருக்களில் ஓரமாய் நீயோ நடந்து என் ஜனங்களுக்காக ஜெபித்ததை நான் மறப்பனா மகனே, மறப்பினா மகனே, மறப்பினா மகனே, மறப்பேனே மறப்பேனோ என் ஜனங்களுக்காக இரவெல்லாம் ஆறுததை மறப்பேனா 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 என் ஜனங்களுக்காக இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருந்து ஜெபித்தாய். மறப்பேனா மறப்பேனா என்னாலில் இத்தனையோ பேர் அதன் மூலமாக என்னை அறிந்தார்களே. மறப்பேனா மறப்பேனா
இரவெல்லாம் தனிமையாய் தூங்காமல் அழுது கொண்டு என் ஜனங்களுக்காக ஜெபித்ததை மறப்பேனா? தனிமையாயிருந்தா ஆனாலும் சோர்ந்து போகாமல் என் சித்தத்தை செய்தாயே. மறப்பேனா எத்தனையோ பேர்கள் மத்தியில் உன்னை நானே தெரிந்து கொண்டதை நீ மறந்தாயா? எத்தனையோ பேர் மத்தியில் உன்னை நானோ தெரிந்து கொண்டதை நீ மறந்தாயோ? உன்னை கொண்டு சாதிகளை இடத்தில் நான் என் வார்த்தையை பேசினேன். உன்னை கொண்டு சத்துருவின் நுகங்களை நான் எத்தனை முறை முறியடித்தேன். இன்று அவர்கள் மூலமாக முறியடிக்கும்படி அவர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேனே. ஓயாமல் என் நாமம் துதிக்கப்படும்படி நான் ஆயத்த பண்ணின ஜனங்கள் இருக்கிறார்கள். தயங்காதே, நீ சோர்ந்து போகாதே, தள்ளாடாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் கட்டும் உங்க ஜனங்களை. வாங்க நீங்க கட்டுங்க. ஒவ்வொரு கல்லாய் நான் எடுத்து கட்டுவேன். வாங்க நீங்க கட்டுங்க. நான் ஒவ்வொரு கல்லாய் கட்டுவேன். கர்த்தரின் ராஜ்யங்களுக்காக கர்த்தாவே எங்களை தெரிந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே, 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 ஓ ஜேக்கப், யாந்திரா கான் யாந்திரோ, ஓ ஜேக்கப், I call unto you. நான் உன்னை பேச அழைக்கிறேன். Come on, speak. Oh Jacob, I call unto you. Can you speak in Tamil? யாக்கோபே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். Oh Jacob, யாக்கோபே, you are my servant. நீ என்னுடைய தாசன். I called you. நான் உன்னை அழைத்தேன். I called you from a very far place to the east. வெகு தூரத்துல, ரொம்ப தூரத்துல இருந்து கிழக்கிலிருந்து நான் உன்னை கூப்பிட்டேன். I called you from east. நான் உன்னை கிழக்கிலிருந்து கூப்பிட்டேன். To build my kingdom. என்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக. To spoil the wrath of the evil one. பிசாசன் கர்ஜிக்கும் குரல்களையும் வல்லமைகளையும் ஒடுக்கும்படி. To spoil the wrath of the evil one. பிசாசன் கர்ஜிக்கும் கொடூரங்களை அழிக்கும்படிக்கு I called you. நான் உன்னை அழைத்தேன். I who have called thee by name, உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான். and I called you to be Israel. நான் உன்னை இஸ்ரவேலனாக இருக்கும்படி அழைத்தேன். So your name was Jacob, உன்னுடைய பேரோ யாக்கோபாக இருந்தது. but now you are Israel. ஆனா இப்பொழுதோ இஸ்ரவேலாக மாறி இருக்கிறது. Oh, you are a descendant of Jacob. நீ யாக்கோபின் சந்ததியாக இருக்கிறாய். So your tents and your hiding place are so beautiful and wonderful in my sight. யாக்கோபே, என்னுடைய பார்வையில் உன்னோட கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. When I look unto your dwelling place, நீ தங்குற இடத்தை நான் பார்க்கும்போது I see beauty all over the place. அந்த இடத்திலே அவ்வளவு அழகை நான் காண்கிறேன். Because I, your God, has sent my angels in behalf of me. ஏனென்றால் நானே தேவன் என் சார்பாக என் தேவ தூதர்களை உனக்காக அனுப்பி இருக்கிறேன். So
the place where you stay, and the place where you walk, and the place where you sit shall be blessed, and they are so beautiful in my sight. அதனால் யாக்கோபே, நீ தங்கி இருக்கிற இடமும் நீ உட்கார்ந்து இருக்கிற இடமும் நீ நடந்து கொண்டிருக்கிற இடமும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவும் என் கண்களுக்கு அது And மிகவும் ஆசையாக இருக்கிற I இடமாகவும் இருக்கிறது. never forgotten your family. நான் உன்னுடைய குடும்பத்தை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. I have never forgotten, and I will never forget your நான் family. ஒருபோதும் உன்னுடைய குடும்பத்தை மறந்ததும் இல்லை, இனிமேலும் மறக்க மாட்டேன். This is my pledge I keep upon you. இது என்னுடைய உடன்படிக்கையாக நான் உன் மேல வைக்கிறேன். This is my pledge I keep upon you. இந்த உடன்படிக்கையை நான் உன் மேல வைக்கிறேன். The people who bless you and your family shall be blessed. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The people who bless you and your family shall be blessed. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். I found you among thousands of people. 1000 பேர் மத்தியில நான் உன்னை தெரிந்து So கொண்டிருக்கிறேன். only I did great wonders what I had done previously in the olden days before you. அதனால்தான் உன் நாட்களுக்கு முன்பதாக நடக்கப்பட்ட அதிசயங்களை நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். I have done before your very eyes. உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்திருக்கிறேன். And you know it's all different and wonderful. இது எல்லாமே நீ அறிந்திருக்கிறாய், இது வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருக்கிறது என்று. The things what I have done was really wondrous in your sight. நான் உனக்கு செய்த காரியங்கள் உன்னுடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருந்தது. Just think the way how I brought you. நான் உன்னை இங்க எப்படி கொண்டு வந்தேன் என்பதை நீ யோசித்து பாரு. Just think where you were. நீ எங்க இருந்தாய் என்று யோசித்து பாரு. Just think what you were doing. அந்த இடத்துல நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று யோசித்து பாரு. Just think how I changed you. எப்படி நான் உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று யோசித்து பாரு. Just think how I have changed your mind. உன்னுடைய எண்ணங்களை எப்படியாக நான் மாற்றி இருக்கிறேன் என்பதை சிந்தித்து You பாரு. had a different kind of dream. உனக்கு ஒரு வேற கனவு தான் உனக்கு இருந்தது. But I changed your dream and made my dream in your dream. ஆனா உன்னுடைய கனவுகளை நான் மாற்றி என்னுடைய கனவை உனக்கு கனவாக வைத்திருக்கிறேன். I kept my will before you. என்னுடைய சித்தத்தை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். And I have made you do my will. என்னுடைய சித்தத்தை நீ செய்யும்படியாகவும் நான் உன்னை You வைத்திருக்கிறேன். do not know me like Cyrus. சைரஸை போல நீ என்னை அறியவில்லை. You do not know me like Cyrus. சைரஸை போல நீ என்னை அறிந்ததில்லை. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. But I knew you and I called you and I have anointed you. ஆனா நானோ உன்னை தெரிந்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை Oh. அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். Cyrus, Kores. கோரேசே, Oh Cyrus. கோரேசே, Do you not remember this was the first word which came to you when I called you? நான் உன்னை அழைத்த நாளிலே உனக்காக முன்பதாக வந்த முதல் வார்த்தை இது அல்லவா என்று நீ அறியவில்லையா? Was not this name which I have called you in the beginning? ஆரம்பத்திலே இந்த பெயரை வைத்துதான் நான் அழைத்தேன் என்று நீ அறியவில்லையோ? And you went and searched the Bible to see who is this Cyrus is? நீ பைபிள் எடுத்து தேடி பார்த்த யார் இந்த கோரேஸ் என்று? You started searching the Bible, who is this Cyrus? நீ இந்த பைபிள் எடுத்து தேடி பார்க்க ஆரம்பிச்ச யார் இந்த கோரேஸ் என்று. But I called you by the name Cyrus, which you did not know. ஆனா நீ அறியாமல் இருந்த அந்த கோரேஸ் என்ற பெயரை வைத்துதான் நான் உன்னை அழைத்தேன். So suddenly when I called you by Cyrus, you were astonished and you went into the Bible to see who is this Cyrus. திடீரென்று கோரேஸ் என்று நான் உன்னை அழைத்த போது யார் இந்த கோரேஸ் என்று அறிவதற்காக நீ வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாய். Oh, now Cyrus, you have come back. இப்பொழுது கோரேசே நீ மறுபடியும் வந்திருக்கிறாய். Where from have you come? இனி எங்க இருந்து வந்திருக்கிறாய்? I called you as Cyrus. நான் உன்னை கோரேஸ் என்று And அழைத்தேன். after that I called you with many names. அதற்கு பிறகு நிறைய பெயர்கள் வைத்து நான் உன்னை கூப்பிட்டேன். And according to the names, I made you do many things
according to my will. எந்த பெயர்லாம் வச்சு நான் உன்னை கூப்பிட்டேனோ அந்த சித்தத்தை எல்லாம் உன்னை நான் செய்ய வைத்தேன். And again, now, in these last days, I'm calling you back again. Oh, Cyrus. மறுபடியும் இந்த கடைசி காலங்களிலே கோரேஸ் என்று மறுபடியும் உன்னை நான் அழைக்கிறேன். Build my church. Build my church. என்னுடைய சபையை கட்டு. Build my church. என் சபையை நீ கட்ட வேண்டும். Build my church. என் சபையை நீ கட்டு. Proclaim the word of God so that my church shall be built. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இருந்து அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய சபையானது கட்டப்படும். I have anointed you for this reason. இந்த காரணத்திற்காக தான் நான் உன்னை அபிஷேகம் I have பண்ணினேன். anointed you for this reason. இதற்காக தான் நான் உன்னை அபிஷேகம் Cyrus, பண்ணினேன். don't worry about anything. கோரேசே நீ எதை குறித்தும் பயப்படாதே. Don't worry about anything. Nothing shall come near you. Nothing shall happen to you because your God, your Lord, your Savior, I am with you. உன் பக்கத்துல எதுவுமே வராது. எதை குறிச்சும் நீ கலங்காத, பயப்படாத. ஏனென்றால் நானே ஆண்டவராகிய தேவன் உன் பக்கத்துல இருந்து உன்னை பாதுகாப்பேன். Oh Rabana Khani Kriondronia Shahandra Khani Andro Trahiandro Kashaha Atrandronia. The Lord says, "Thus shall be a mighty war." Hallelujah. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஒரு பெரிய பெரிய யுத்தம். I don't want anyone to speak here. Be careful. Don't speak a word because now the Holy Spirit is now moving here. இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. சொல்றத The Holy Spirit is moving here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி He's கொண்டிருக்கிறார். come like a hair moving around like a wind. இங்கே காற்றாக அவர் வீசிக் கொண்டிருக்கிறார். He's like a wind blowing here and there. ஒரு காற்று இங்கேயும் அங்கேயும் வீசுகிறது Be போல careful, பரிசுத்த no one ஆவியானவர் talk இங்கே வீசிக் anything. கொண்டிருக்கிறார். Be careful also with your children. Do not talk anything. Do not go here and there because the Holy Spirit is present here. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்க அங்கேயும் எங்கேயும் போகாம இருக்கும்படி கவனமாக Be இருங்க. careful. Everyone listen to the word of God. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை Oh கவனமாக Cyrus, கவனியுங்கள். கோரேசே, again I call unto thee. மறுபடியும் நான் உன்னை கூப்பிடுகிறேன். Again I give you anointing. மறுபடியும் நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். Again I give you a power. மறுபடியும் உனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். Whatever was broken shall be rebuilt. எது உடைக்கப்பட்டதோ அது மறுபடியும் கட்டப்படும். You shall build it back again. அதை நீ மறுபடியும் கட்டுவாய். The Lord is not telling about the worldly walls and the worldly things. ஆண்டவராகிய தேவன் நீங்க பார்க்கிற உலக பிரகாரமான கட்டடங்களை பற்றி பேசவில்லை. He is speaking about his church, that is the gathering. அவர் அவருடைய சபையை பற்றி பேசுகிறார். அது என்னவென்றால் அவருடைய கூடுதலை பற்றி He is பேசுகிறார். speaking only about the people of God. ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி அவர் பேசிக் He is not கொண்டிருக்கிறார். speaking about the temple. அவர் தேவாலயத்தை பற்றி பேசல. He is not speaking about because we are the temple. ஏனென்றால் நாமே அந்த He ஆலயமாக is இருக்கிறோம். not speaking about the structure of the building. அந்த ஆலயத்தின் வடிவத்தை பற்றி அவர் பேசல. He is speaking about the structure of his people. அவருடைய ஜனங்களின் வடிவமைப்பை பற்றி அவர் He பேசிக் is speaking about the கொண்டிருக்கிறார். structure of the people. அவர் அவருடைய பிள்ளைகளுடைய வடிவமைப்பை பற்றி Say, பேசிக் they are கொண்டிருக்கிறார். beautiful. The spiritual anointing and the spiritual power is very beautiful. அவருடைய ஆவிக்குரிய அபிஷேகமும் அவருடைய ஆவிக்குரிய வல்லமையும் மிகவும் அழகாக இருக்கிறது. A spiritual anointing shall flow if you will and if you give way for the Lord. ஆண்டவருக்கு நீங்க வழி கொடுப்பீங்கன்னா அவருடைய ஆவிக்குரிய அபிஷேகமானது That's பாய்ந்தோடும். called the spiritual anointing. அதுதான் ஆவிக்குரிய அபிஷேகம் The என spiritual அழைக்கப்படுகிறது. anointing has started moving. ஆவிக்குரிய அபிஷேகமானது அசைவாட Yandronia, ஆரம்பிக்கிறது. Kani Andronia, Trakani Andro, Shaha Andronia. The Lord saying, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், do not be afraid of tomorrow நாளை குறித்து நீ பயப்பட வேண்டாம். because I am even in the tomorrow. ஏனென்றால் நாளைக்கு நானே இருக்கிறேன். As I was and as I is and I will be. எப்படி இருந்தேனோ எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் இருப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா.
You're being anointed again. நீ மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். You're being anointed again. நீ மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. And I make a covenant with you. நான் உன்னுடனே ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். As I made a covenant with David. எப்படி தாவீதுடன் என்னுடைய ஊழியக்காரனாகிய தாசனாகிய தாவீதுடன் I make a உடன்படிக்கை covenant with you பண்ணேன். as I made a covenant with my servant David. என்னுடைய தாசனாகிய தாவீதோட எப்படி உடன்படிக்கை And பண்ணேன் as அதே போல I உன்னுடன் made என்ன a பண்ணுகிறேன். covenant with Jacob, my servant, என்னுடைய தாசனாகிய யாக்கோபோட எப்படி I உடன்படிக்கை hold பண்ணேனோ your right hand and say to you, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உன்னிடத்துல சொல்லுவேன், do not fear, நீ பயப்படாதே, do not fear, நீ பயப்படாதே, do not fear, நீ பயப்படாதே, do not fear. நீ பயப்படாதே. When the Lord says this word, ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவார் என்றால் something shall happen inside your body. உன் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். If it's not happening, something is wrong with you. உன்கிட்ட ஏதோ நடக்கலன்னா ஏதோ உன்கிட்ட ஏதோ குறை As the Lord இருக்கிறது. says, do not fear. ஆண்டவராகிய தேவன் எப்படி சொல்லுகிறாரோ நீ பயப்படாதே என்று, As the Lord says, do not fear. ஆண்டவர் சொல்லுகிறது போல நீ பயப்படாதே என்று, If something is not happening in your body or your spirit or your or on you, something is wrong with you. உன்னோட ஆவி ஆத்மா சரீரத்துல நீ எதுவுமே நடக்கல என்று நினைக்கிறேன்னா அது ஏதோ உன்கிட்ட The தான் Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். So he's walking very closely. அவர் உன் பக்கத்துல ரொம்ப அருகிலே நடந்து Who கொண்டிருக்கிறார். is really very, very thirsty, the Lord stands before them. தாகமா இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அவர் வந்து நிற்பார். Oh, if you are not with thirst, நீங்க தாகமா இல்லனா he shall walk again to the next person. அவர் இன்னொரு நபர் கிட்ட போவாரு. He saw you, but you were not thirsty. அவர் உன்னை பார்த்தாரு, ஆனா நீ தாகமா இல்ல. He wanted you to be thirsty, but you are not thirsty. நீ தாகமா இருப்பேன்னு நினைச்சு வந்தார், ஆனா நீ தாகமா இல்ல. You have a thirst for this worldly belongings and the worldly things. ஆனா உன்னுடைய தாகமானது எது மேல இருக்கிற இந்த உலகமும் உலகத்தின் காரியங்கள்ல தான் நீ Your தாகமா thirst இருக்கிறாய். is in the world and the worldly things of the world. இந்த உலகத்தின் காரியங்கள் மேலயும் உலகத்தின் மேல தான் உன்னுடைய தாகம் இருக்கிறது. Oh Lord, I thirst in you. ஆனால் என் ஆண்டவராகிய தேவனே, நான் உங்க மேல தாகமா இருக்கிறேன். Give me the water, the living water. ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுங்க. Give me the living water. ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுங்க. You said to the women of Samaria, அந்த சமாரியா ஸ்திரீயிடத்துல நீங்க சொன்னீங்க, if you had known who has asked you, if you had known who has asked you, you will ask him for living waters and he should give living waters. உன்கிட்ட தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருப்பாய் என்றால் ஜீவ தண்ணீரை நீ கேட்டிருப்பாய். And he would have given you living waters. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. முழங்காலை முழக்கியது முழங்கால் அளவல்ல. Lord, can you speak? Maggie, speak. Lord, என் ஆண்டவராகிய தேவனே, you are the one who gives a man a mind to have a thirst in you. உங்க மேல தாகமா இருக்கும்படி ஒரு வாஞ்சியை வைக்கிற தேவன் நீர்தான். We are nothing but mere flesh. நாங்க ஒன்றுமே இல்ல ஆண்டவரே, சாதாரண ஒரு சதையுள்ள மனுஷங்களாக இருக்கிறோம். But if you send your spirit inside us and upon us, we will have the thirst for the Lord our God. ஆனால் நீர் உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ள அனுப்புவீர் என்றால் ஆண்டவர் மேல தாகத்தை எங்களுக்குள்ள நீங்க வைப்பீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் இயேசுவே, நீச்சலாலம் வேண்டுமே, இழுத்து செல்லும் இயேசுவே, விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறா. Come on, sing. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல,
அது முழங்கால் அளவு அல்ல, நீச்சலால வேண்டுமே. வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்து அமர்ந்திடும். வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். உங்க வல்லமைய பார்க்கும்படி நீ செய்யும், உங்க வல்லமையை நான் பார்க்கும்படி நீ செய்யும். ஆவியானவரே நீ இங்கே ஓடி வாருமே, ஆவியானவரே நீ இங்கே ஓடி வாருமே. வெண்ணக காற்றே நீ ஒரு மரா காணியாந்திரோ ராத்திரா காணியாந்திரோ. Yes, Lord. சாத்தானை முறியடிக்கும் வல்லமையை ஊற்றுமே, சாத்தானை முறியடிக்கும் வல்லமையை ஊற்றுமே. நிற்கும் போது சாத்தான் கீழே வீழ செய்யுமே, நான் நிற்கும் போது சாத்தான் கீழே விழணுமே. இதுதானே என்னுடைய ஆசையும் ஆசையும், நீ விரும்பின காரியத்தை செய்யும்படி பிறந்தேனே. இதுதானே என் ஆசையும் உம்முடைய ஆசையும், இதற்காகவே பிறந்தேனே, இதை நான் செய்திடுவேனே. சாத்தானே சாத்தானே உன் வல்லமை உடைக்க, சாத்தானே சாத்தானே உன் வல்லமை உடைக்க, கர்த்தரின் ஆவியானவரோ என் மேல் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் ஆவியானவரோ தேசத்தை பார்த்து நான் பேசுவேன், ஆண்டவரும் எனக்குள் பேசுவார். கர்த்தாவே உங்க வார்த்தையோ அன்னைகளை விடுதலை ஆக்கிடுவே. தேசத்தை பார்த்து நான் பேசுவேன், கர்த்தரோ எனக்குள் இருப்பாரே. உன் வார்த்தையை கேட்டு அநேக ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள். தேசமே தேசமே கர்த்தரை நீ பாரு, தேசமே தேசமே கர்த்தரை நீ பாரு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். ஆவியானவரே அன்பின் போவாரும் உண்மையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஓலையான சேற்றினின்று I break every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. Yes, Lord. கொஞ்சம் தலையிலிருந்து உள்ள காதலுக்கு இறக்கம் 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 இறக்கம். வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். வெண்ணக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்த கரங்களே,
இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்த கரங்களே என்னையும் இன்று அபிஷேகிக்க வாருக, என்னையும் இன்று அபிஷேகிக்க வாருக. விண்ணக காற்றேனி வெண்புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல இறங்கின அந்த புறாவே, புறாவே ஹோரபனா கானியாந்திரோ கமான் செய்சே. இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல இறங்கினான் என்று வேதத்திலே போட்டு இருக்கிறது. கரமே 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 கர்த்தர் கரமே, கரமே 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 கர்த்தர் கரம் என் மேலே இறங்கணும், என்னை விடுதலை ஆக்கணும், என் மேல் இறங்கணும், என்னை விடுதலை ஆக்கணும். உமக்காக செலுத்திட ரத்தினங்களை வைத்திடும், கிரீடங்களை வைக்குமே, அபிஷேக மலையை ஊற்றுமே. எங்களின் மேல் உங்க கரத்தை நீங்க வையுங்க, கிரீடத்தை நீங்க வையுங்க, அபிஷேக தைலத்தை ஊற்றுமே. அபிஷேக தைலமே என் சிரசின் மேல் ஊற்றப்படும். கர்த்தர் ஆவியானவர் இறங்கி இறங்கி வருகிறார். ஓ ரபானா கானி கிரியோந்திரோ ரூபா ஷஹாத்ரானியா யூரக்கா தராகானியோந்திரோ ரூபா ஷஹாத்ரோனியா. தெருக்களில் நாங்கள் நடக்கும் போது உங்க வல்லமை பறக்கணும், வீட்டுக்குள்ள ஜனங்களை நீங்க விடுதலை ஆக்கணும். தெருக்களில் நாங்கள் நடக்கும் போது உங்க வல்லமை பறக்கணும், வீட்டுக்குள் உள்ள ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும். தேசமே தேசமே கர்த்தர் இதோ வருகிறார், தேசமே தேசமே இரட்சகர் இதோ வருகிறார், தேசமே தேசமே கர்த்தர் இதோ வருகிறார், தேசமே தேசமே கர்த்தர் இதோ வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிப்பின் ஆண்டவர் நம் மத்தியில வருகிறார். ஹல்லேலூயா, இரட்சகர் நம்மேல் வருகிறார். ஓ ரபானா கானி கிரியோந்திரோனியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, praise the Lord, ஆமென். ஹல்லேலூயா. Someone do something is wrong. Hallelujah, thank you Lord, amen. Hallelujah. I think something is wrong with the wire or something. Hallelujah, amen. Hallelujah, praise the Lord. Ora bakani shahadra kani andro retra kani andro ni shahadra மெரினா பீச்சுக்கு போய் நின்னோம். கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்கணும்ட்டு காற்றை என் கண்கள் கண்டது, காற்றாய் உங்க ஆவியான என்னை வீச கண்டேனே. Slightly slower. காற்றை என் சரீரம் உணர்ந்தவுடன் என் ஆவி துள்ளி குதித்தது. Andronia Kani Andro.
Spirit of the living God. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ of Nazareth. Can you speak? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து He called his disciples அவர் அவருடைய சீஷர்களை அழைத்தார். and he said to them, go ye into the world and preach that Jesus Christ is here and the gospel. உலகத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். He sent his disciples to speak the word of God. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அவருடைய வார்த்தையை பேசும்படி அவருடைய சீஷர்களை அனுப்பினார். Before he sent his disciples, அவருடைய சீஷர்களை அவர் அனுப்புவதற்கு முன்பதாக he called all his disciples அவருடைய சீஷர்களை எல்லாரும் அவர் அழைத்தார். and he blew the Spirit upon them. அவர்களை கூப்பிட்டு அவருடைய காற்றை அவர்கள் மேல ஊதினார். He blew his Spirit upon them. அவருடைய ஆவியை அவர்கள் மேல அவர் ஊதினார். And they received. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். They received. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And demons and many people were healed through the disciples. அதனால் சீஷர்கள் நிமித்தம் மூலமாக நிறைய பேர் அவங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். And from various demons. சாத்தானுடைய பிடியிலிருந்தும் விடுதலை அடைந்தார்கள். And they were so happy. They came to Jesus Christ of Nazareth. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தார்கள். Oh, they said, we started doing miracles. எல்லாரும் சொல்றாங்க, நாங்க அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறோம். And we also chased the evil spirits. சாத்தானுடைய ஆவிகளையும் நாங்க துரத்தினோம் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து But சொன்னார்கள். Jesus said, ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், my spirit was full of joy. என்னுடைய ஆவி களி கூர்ந்தது, மகிழ்ச்சி அடைந்தது. When I saw the evil kingdom falling down. சாத்தானுடைய ராஜ்யம் கீழே விழுகிறதை பார்க்கும்போது, do you want to make the Spirit of God happy? நீங்களும் ஆண்டவருடைய ஆவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? Use the authority what the Lord has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க Use the authority what பயன்படுத்துங்க. the Lord has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த not able to அதிகாரத்தை use the authority. பயன்படுத்துங்க. உங்களால பயன்படுத்த முடியாமல் இருக்கீங்கன்னா What's the use? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? What's the use? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? I come here, I live and I die. What's the use? நான் இங்க பிறந்த மரித்தேன், அதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Use the authority what the Lord has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. I think in 92 to 93, when I accepted Jesus Christ as my Savior, 92-93 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, I and my wife were baptized in the same day. நானும் என்னுடைய மனைவியும் ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்தோம். I got baptized by a pastor whose name was Pastor Mohan. மோகன் பாஸ்டர் என்ற பாஸ்டர் மூலம் அவர்தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். And he is supposed to be one of the biggest pastors in Chennai city. அவர் இப்போ சென்னை நகரத்துல ஒரு பெரிய பாஸ்டராக, ஒன் ஆஃப் த பெரிய பாஸ்டராக அவர் இருக்கிறார். His church is AG Church. அவருடைய சபை தான் அந்த ஏஜி சபை. So he was very happy and he called me and he wanted to give baptism to me. அவர்தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார். And he called me and told, you come to me and I will baptize you. அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று. But there were so many pastors there giving baptism to various people.
அங்க On the நிறைய same day, அதே நாளிலே நிறைய பாஸ்டர்கள் அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். and my wife was given baptism through another pastor. என் வைஃப்க்கு இன்னொரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. But Pastor Mohan called me towards him, ஆனா மோகன் பாஸ்டர் என்ன வந்து அவர்கிட்ட கூப்பிட்டார். and he baptized me. அவரே எனக்கு ஞானஸ்தானம் He did not கொடுத்தார். want others to baptize me, இன்னொருத்தவங்க ஞானஸ்தானம் கொடுக்க அவர் விடல. so he called me and he baptized me. அதனால அவரே என்ன கூப்பிட்டு அவரே ஞானஸ்தானம் கொடுத்தார். And this was the song which I had in my heart those days. அந்த நாட்களில் இந்த பாடல் தான் என்னோட இருதயத்துல நான் வைத்திருந்தேன். மாதுய உதிரதா என் பாவம் நீங்க கண்டே ஏசாயா ரட்சிப்பினா ஆறுதல் தந்தடைந்தே என்னாலே ஆறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டே முயற்சி நீங்கின போது மீட்பரால் அருள் பெற்றேன். மாதுய உதிரதா என் உள்ளத்தன்மை சமாதானம் மாதுய உதிரதா Hallelujah. The Lord wants to speak to His church ஆண்டவர் அவர் சபைக்கு பேச வேண்டும் about the anointing and the power of God. அவருடைய அபிஷேகத்தை பற்றியும் The அவருடைய Lord வல்லமையை wants to move பற்றியும் back again. தேவன் மறுபடியும் அசைவாட வேண்டும் என்று நினைக்கிறார். The Lord wants to move. தேவன் அசைவாட The வேண்டும். Lord wants to move. தேவன் அசைவாட வேண்டும். And He wants us to walk in the place where He wills. அவர் சித்தம் நம்ம எங்க நடக்கணும் என்று அவர் சித்தப்படுகிறாரோ விருப்பப்படுகிறாரோ அங்கே நாம் நடக்க வேண்டும் We என்று அவர் will நினைக்கிறார். walk by the power of God. நம் ஆண்டுடைய வல்லமையினால் நாம் நடப்போம். And every demonic activity shall be broken by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எல்லா சாத்தானின் கிரியைகளும் உடைக்கப்படும். And all the powers of darkness shall be shaken. எல்லா இருளின் வல்லமைகளும் அசைக்கப்படும். The weeds, the poisonous weeds which has grown very tall shall be plucked through the power of the Holy Spirit. ரொம்ப உயர்வாக வளர்ந்திருக்கிற விஷ கொடிகள் ஆண்டவருடைய வல்லமையினால் பறிக்கப்படும், பிடுங்கப்படும், வேரோட பிடுங்கப்படும். All the roots also will come.
வேரோட பிடுங்கப்படும். and it cannot grow back again. அது மறுபடியும் வளர முடியாது. Because the fire of the Holy Spirit, the fire of God shall be poured upon it, ஏனென்றால் on the roots. ஆண்டவருடைய அக்கினியானது அந்த வேர்கள் மேல ஊற்றப்படும். And when the roots are burnt by the fire of God, அந்த வேர்கள் ஆண்டவருடைய அக்கினியினால் எரியும் போது the plants shall wither and dry, and it cannot grow back, and it cannot produce any seeds. இலைகள் வாடி கீழே விழும், அது மறுபடியும் துளிர்க்க முடியாது. விதைகளை முளைக்க வைக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Runakari kiriyotla katra nakatra trahya trosha Yahushakaraniotronia. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை நான் விதைத்த இடத்திலே நீ இருக்க வேண்டிய நேரம் இது. நீ இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறாய். You have been sown in this place. Can you translate? நீ இந்த இடத்துல விதைக்கப்பட்டு இருக்கிறாய். And you have grown in this place. நீ இந்த இடத்திலே வளர்ந்தும் இருக்கிறாய். And you have to grow here. நீ இங்கேதான் வளர வேண்டும். If you are plucked from here, நீ இங்கே இருந்து பிடுங்கப்பட்டால் you will wither. நீ வாடி போவாய். You cannot go to another place and you cannot grow. நீ இன்னொரு இடத்துல போய் நான் வளருவேன் என்று நீ Because நினைக்க the Lord முடியாது. your God has made you grow here. ஏனென்றால் உன்னுடைய ஆண்டவராகிய தேவன் நீ இங்கே வளரும்படி உன்னை வைத்திருக்கிறார். If you want to be plucked from the mud of this place, இந்த இடத்துல இருக்கிற மண்ணிலிருந்து நீ பிடுங்கப்பட வேண்டும் என்று நீ நினைத்தால், and you want to be in another place, you want to grow in another place, the Lord's hand and the Lord's power is saying to you, you cannot grow, you will wither. நீ இன்னொரு இடத்துல போய் வளர்ந்துக்கலாம் என்று நீ நினைக்கிற, ஆனா நீ அங்க போய் வளர முடியாது. நீயோ வாடி விழுவாய். And you have to die. அங்கே நீ மரிக்கத்தான் வேண்டும். You will dry. You will get dried. நீ அப்படியே வாடி போவாய். Your leaves will wither. உன்னுடைய இலைகள் கீழே விழும். Slowly your leaves will wither. கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய இலைகள் எல்லாமே அப்படியே And your விழுந்து விடும். stems will wither. உன்னுடைய தண்டுகள் எல்லாமே கீழே விழும். And your main branch will be broken. உன்னுடைய மெயினா இருக்கிற அந்த கிளையே உடைக்கப்படும். The hot sun of this world will totally crush you into the mud. இந்த உலகத்தின் சூரியனுடைய தாக்கமானது உன்னை அப்படியே கீழே ஒன்றுமில்லாமல் அப்படியே மண்ணுக்குள்ள அனுப்பிவிடும். And you shall be used only for burning any other things. நீ அதற்கு பிறகு ஒரு கட்டையாக வேற ஏதாச்சும் காரியத்தை எரிப்பதற்காக தான் நீ பயன்படுவாய். You will be of no use and your name shall be gone from the earth. நீ ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் உன்னுடைய பெயரே இல்லாமல் போய்விடும். And one thing you should remember, நீ ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். you cannot also see eternal life. நித்திய ஜீவனையும் நீ காண முடியாது. I am not saying of my own. நான் இதை என்னுடைய சுயமாக I am சொல்லல. saying through the Holy Spirit and the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோட வல்லமையின் மூலமாக நான் Be பேசுகிறேன். careful what I speak. Note it and take it inside your heart. நான் சொல்றது ரொம்ப கவனமாக கவனிச்சு உங்க இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. Many people have died. நிறைய பேர் மரித்து போயிட்டாங்க. Many people have died. நிறைய பேர் மரிச்சு But போயிட்டாங்க. if you die, ஆனா நீங்க மரிச்சீங்கன்னா you have to die in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க வேண்டும். When you die, you should have the Holy Spirit inside you. நீங்க மரிக்கின்ற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் You உங்களுக்குள்ள should இருக்க die வேண்டும். in the place where the Lord has kept you. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற இடத்துல நீங்க மரிக்க வேண்டும். நீங்க மரிக்க வேண்டும். Everyone has got to die, எல்லாருமே தான் மரிக்கணும். but be careful where you die. ஆனா நீங்க எங்கே மரிக்கிறீங்க என்பதை குறித்து Don't கவனமா die இருங்க. of the flesh. மாம்சமாக நீங்க மரிக்காமல் Through the Spirit you should die. ஆவியில நீங்க
மரிக்கிறவர்களாக with the இருக்க Holy வேண்டும். Spirit inside you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே You should not இருக்கும்போது die without the Holy Spirit inside you. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க ஒருபோதும் மரிச்சு போக கூடாது. Be careful what you do, what you say, what you talk. அதனால் நீங்க என்ன பண்றீங்க, எதை பேசுறீங்க என்பதை குறித்து கவனமா இருங்கள். Be careful in everything. எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருங்கள். The Lord speaks to you. தேவன் உங்க கூட பேசிக் The word of கொண்டிருக்கிறார். God comes to you. அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக Lord, வருகிறது. we are nothing. ஆண்டவரே நாங்க ஒன்றுமே இல்ல. We are nothing, 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 nothing. நாங்க ஒன்றுமே இல்ல. But you, O Lord, you have made us grow in you. ஆனா ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களை உங்களுக்குள்ளாக வளரும்படி வைத்திருக்கிறீர். You have made us a beautiful tree. நீங்க எங்களை ஒரு அழகான மரமாக And one day we will வைத்திருக்கிறீர். give, good fruits ஒரு for the Lord. நாளிலே நல்ல கனிகளை ஆண்டவருக்காக நாம் We will give கொடுப்போம். for the Lord. ஆண்டவருக்காக நாங்க We will கொடுப்போம். give for the Lord. Hallelujah. ஆண்டவருக்காக நாங்க கொடுப்போம். So how many people believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many people believe the word of God? அவருடைய வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபையே உன்னை இந்நாள் வரை காத்தது என் கிருபையே. ஒன் கமலா. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. Come on, come on. நீங்க பாடாதீங்க, இருங்க. இதுவரை நீதானே என்னை நீ காத்தினே, இதுவரை நடத்தினவர் நடத்துவீர் என்னை. உங்க மாதாயவினால் எங்களை பாதுகாத்து, உங்க மாதாயவினால் எங்களை நீ பாதுகாத்து, உங்க நன்மையை காண வைப்பீரே, உங்க நித்திய ஜீவனை காண செய்வீர். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே. தூரத்திலிருந்து கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி கொண்டு வருகிறீர். தூரத்தில் இருந்து கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி கொண்டு வருகிறீர். நீதிமானின் வேர்வை ஒன்று கூட ஒன்று கூட, நீதிமானின் வேர்வை ஒன்று கூட ஒன்று கூட வெறுமையாய் திரும்பி வராது, வெறுமையாய் திரும்பி வராது. நீங்க பாடுங்க இப்போ. கிருபையே இதுவரை நம்மை அவர் காத்து நடத்தினார், இனிமேலும் நம்மை அவர் பாதுகாப்பாரே. இதுவரை அவர் நம்மை காத்து நடத்தினார், இனிமேலும் நம்மை அவர் பாதுகாப்பாரே. என்னரும் மகனே மகளே உன்னை நான், என்னரும் மகனே மகளே உன்னை நான் என் கரத்தால் தூக்கி நிறுத்துவேன், என் வலது கரத்தால் தூக்குவேன். பாருங்க. ஓ ஹalleluya. ஓ செப்டம்பர் யாத்ரோனியா 2024
உன்னை இந்நாள் வரையில் காத்தது. செப்டம்பர் 2024, ஹalleluya. 1ஆம் தேதி காலை உங்க சமூகத்தில் வந்து உம்மை தேடி தேடி நான் வந்த போது, 1ஆம் தேதி காலை உங்க சமூகத்தில் வந்து உம்மை தேடி தேடி நான் வந்த போது, உங்க அன்பின் மலையை என் மேல் பொழிய செய்து, உங்க ஆசீர்வாத மலையை பொழிய செய்து, தாவீதுக்கு அருளி நிச்சயமான கிருபை தந்தி. தாவீதுக்கு அருளி நிச்சயமான கிருபை தந்தீர். கிருபையே, come on. உன்னை என்னால் வரையில். Break, 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 break. Yes, yes, come on. Play, play, play. உன்னை come on, sing. பாடுங்க 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 பாடுங்க, ஹalleluya. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது. ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தும்படி உங்க ஆவியை நீர் என் மேல் வைத்திரே. ஒன்றும் இல்லாத என்னை நீர் உயர்த்த உங்க ஆவியை என் மேல் வைத்தீரே. உயர்விடங்களில் நீர் என்னை நடக்க செய்து, உயர்விடங்களில் நீர் என்னை நடக்க செய்து, உங்க ராஜ்யத்தின் வல்லமை சொல்ல செய்தீர். உங்க ராஜ்யத்தின் வல்லமை சொல்ல செய்தீர். Come on. Oh, come on, sing everyone. Hallelujah. Oh, hallelujah. இதுவரை செய்த செயல்களுக்காக உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபநிலமாக இருந்த என்னை விளை நிலமாக ஆட்சிய உம்மை. உபநிலமாக இருந்த என்னை விளை நிலமாக ஆட்சிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வாராயா, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வாராயா. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட
சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் பாடுவே நன்றி ஓரவன கரியோ இதுவரை செய்த செயல்களுக்காக come on hallelujah இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க இதுவரை செய்த செயல்களுக்காக ஹல்லேலூயா. சோ வேதத்தின்படி இன்னைக்கு 2 விதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒண்ணு, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஜெரமாயா 31 and verse 4. Thus says the Lord of Israel. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Thus says the Lord of Israel. Something is wrong. I think it's not proper. I think don't shake that. Hallelujah. Something is wrong there. 31 and verse 4. I think something is wrong. Again I will build thee and thou shalt be built. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தி. Hallelujah. Something is wrong. I think you have to properly said it properly. Hallelujah. I think you. It's a problem. Hallelujah. Hallelujah. Again I will build thee and thou shalt be built, O virgin of Israel. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். Thou shalt again be adorned with thy tabrets. மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள and shalt go forth in the dances of them that make merry. ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். And thou shalt yet plant wine upon the mountains of Samaria. The planters shall plant and shall eat them as common things. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். Hallelujah. Hallelujah. The planters shall eat. திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். I'll come to the main chapter. I'm not going to take time because already it's over. See, I'm telling many people plant but they don't eat. நிறைய பேர் நாட்டுவாங்க, ஆனா அதுல அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. You go for work and you earn. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க, but you spend and nothing is left. ஆனா நீங்க சம்பாத்தியத்துல நீங்க சம்பாதிச்ச பிறகு ஒன்றுமே உங்களுக்குன்னு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. You lose everything. எல்லாத்தையும் நீங்க இழந்து போறீங்க. That's you plant but you don't eat. இதுதான் நாட்டுறீங்க, ஆனா நாட்டுவதை நீங்கள் அனுபவிக்கவில்லை. See, because you did not have the blessings to eat. ஏன்னா அதை நீங்க அனுபவிப்பதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம். So now comes the word of the Lord in
September 1st, 2024. இப்பொழுது அந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு Thou நேராக shalt be வருகிறது. built. நீ Again கட்டப்படுவாய், I'll build thee. மறுபடியும் உன்னை So what the கட்டுவிப்பேன். Lord says, again He's going to send a blessings to your family. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் அவருடைய ஆசீர்வாதங்களை உங்க குடும்பத்துக்கு Your நேராக அவர் அனுப்ப family போகிறார். is going to reach the blessings again. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பமாக You might say, மறுபடியும் பெற்றுக்கொள்ள already I போகிறது. did not have any blessings. நீங்க சொல்லலாம், ஏற்கனவே எனக்கு எந்த ஆசீர்வாதமும் No. இல்லையே. You would have got and you would have not taken it. இல்ல, நிச்சயமா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க, ஆனா நீங்க அதை எடுத்திருக்க மாட்டீங்க. But now the Lord says, I am going to rebuild again. ஆனா ஆண்டவர் இப்பொழுது என்ன What's that word சொல்லுகிறார்? again? மறுபடியும் Again. நீ கட்டப்படுவாய், Again. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Again. Hallelujah. மறுபடியும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. You shall be again built, O Israel. மறுபடியும் நீ Who is கட்டப்படுவாய். this Israel? He's not talking only about the Israel. He's talking about you and me. இதுல இஸ்ரவேல் என்று கூப்பிடுகிற அந்த இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் தான் அவர் You and சொல்லுகிறார். me, we are Israelites in the sight of the Lord. நீங்களும் நானும் ஆண்டுடைய பார்வையில இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். And again, I'm going to build you. மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். And verse 5 says, Thou shalt yet plant vines upon the mountains of Samaria. The planters shall eat. The planters shall plant and shall eat them as common things. 5ஆம் வசனத்துல பாருங்க, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். So far, what you heard, you were not able to eat, and you did not have to save. இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு போதுமானதாக உங்களுக்கு நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பத்தாமல் இருந்திருக்கலாம். So you have lost everything. எல்லாம் சம்பாதிச்சது But எல்லாத்தையும் now செலவு comes the செய்யற word மாதிரி of வந்தது. God. ஆனா இப்பொழுது ஆண்டவருடைய The வார்த்தை planters வருகிறது. shall not only plant but eat. நீங்க நாட்ட மட்டும் செய்ய மாட்டீங்க, நீங்க நாட்டுகிறதை நீங்க அதனுடைய பலனை So far you அனுபவிப்பீர்கள். worked, but you did not get the yield. இத்தனை நாள் நீங்க வேலை செஞ்சீங்க, ஆனா அதற்கேற்ற ஒரு Yield கிடைக்கல. அதுக்கேற்ற ஒரு வருமானத்தை நீங்க ஏற்ற ஊதியம் கிடைக்கல. ஏற்ற ஊதியம் நீங்க பெற்றுக்கொள்ளல. But the Lord says, I'm going to rebuild and I'm going to plant you and I'm going to make you get the yield in plenty. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இன்றைய நாளிலே சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நீ கட்டுவிப்பட்டு நீ நாட்டுவாய், நீ நாற்றுகதை நீ அனுபவிக்க போகிறாய். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. I think I did not see the power what Maggie sent today morning before the Lord gave me this word. இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த பவர் வேர்டை நான் பார்க்கல. Only after that I saw the power, heard the power word. இதற்கு பிறகுதான் அந்த பவர் வேர்டை நான் கேட்டேன். So the power word is also coming accordingly. நீ கேட்ட வல்லமை வார்த்தையும் அது கேட்டபடிதான் இருந்தது. You shall eat in plenty. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. இது வரைக்கும் அங்கங்க எல்லாம் போனதெல்லாம் போயிடுச்சு, ஆனா same word came. Same word, same power word. That's called the power word. அதே வல்லமை வார்த்தை மறுபடியும் நமக்காக வந்திருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. So the Lord's word has come to you. அவருடைய வார்த்தை உங்களுக்கு And the second word வந்திருக்கிறது. is, the young lion shall lack, but those who seek the Lord shall have everything what they need. இந்த மாதத்தின் 2வது வாக்குத்தத்தம் என்னவென்றால், சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடையும், ஆனால் கர்த்தரை Young lion shall தேடுகிறவர்களுக்கோ lack of good things. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். தாழ்ச்சி அடைந்து பட்டினி But கிடக்கும், those who seek the Lord ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ shall lack nothing. ஒரு நன்மையும் குறைவுபடாது, Shall lack nothing. ஒரு நன்மையும் Those who seek குறைவுபடாது. the Lord. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. And the third word is, 3வது வாக்குத்தத்தம், according to the calendar, where's the calendar? I think I have not changed. Yes, changed. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான 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 கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். Hallelujah. 3 words with power. 3 வார்த்தைகள் வல்லமையுடன், 3 words with power 3 வார்த்தைகள் வல்லமையாக, and demonic
activities shall be crushed into pieces சாத்தானுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படும், and முறியடிக்கப்படும், destroyed. அழிக்கப்படும். They cannot again stand up. மறுபடியும் அவைகள் எந்திரிச்சு நிக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to the Lord. ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Standing on the promises of Christ my King. Can you take the song? I want to break a bread to the glory in the highest, I will shout and sing, standing on the promises of God. Standing on the break of bread, Christ my Savior. Standing. I'm standing on the promises of God. Standing on the promises of Christ my King. To eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing. Standing on the promises of God. Come on, Andronia. Standing, I'm standing. Standing on the promises of Christ my Savior. Standing. Standing on the promise that cannot fail. When the howling storms of doubt and fear are sail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing, I'm standing. Standing on the promises of Christ my Savior. Standing. I'm standing on the promises of God. Hallelujah. So according to the word, Solomon, we are going to stand in the promises of the Lord. Amen. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்ம நிற்க So according to போகிறோம். this word, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். You shall be blessed. Amen. Amen. God bless you. Hallelujah. Praise the Lord.